தம்பி, என்னோட மாருதி ஸ்விஃப்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் தம்பி. என்ன கம்ப்ளைண்ட்னா, 2 நாள் வண்டி நிப்பாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, வண்டியில் வந்து கரும்புகையும் வரல, வெள்ளை புகையும் வரல, வித்தியாசமான புகை வருது. அப்படி புகை வர்றப்போ வண்டி திப்பு திப்புன்னு ஓடுது. இந்த கம்ப்ளைண்ட்டுக்காண்டி நான் இன்ஜெக்டர், பம்ப் எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஈஸியாக முதல் கொண்டு செக் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட்டே அரெஸ்ட் ஆகலை. கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொடுங்கன்னு இந்த கஸ்டமர் நம்மளோட வண்டியை கொண்டு வந்திருந்தாரு. அவருக்கு ஃபஸ்ட்டு என்ன புகை வருதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரௌனிஸ் கலரில் புகை வருது. இன்ஜின் மிஸ்ஃபயர் ஆனால் மட்டும்தான் ப்ரௌனிஸ் கலரில் புகை வரும். அதாவது வால்வு சரியாக வேலை செய்யலை, ஹைட்ராலிக் டாபிட் சரியாக வேலை செய்யலாட்டி இன்ஜின் மிஸ்ஃபயர் ஆகும். இந்த வண்டியில் ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஹைட்ராலிக் டாபிட் தான் கம்ப்ளைண்ட். அதாவது ஹைட்ராலிக் டாபிட்டுக்கு வந்து ஒரு தடவை ஆயில் மேலே வந்துருச்சுன்னா, அது லோட் ஆயிருச்சுன்னா, அது வந்து ஆயில் இல்லாட்டினாலும் லோடுலேயே தான் இருக்கும். இந்த வண்டியில் ஆயில் இருக்கிற வரையும் ஹைட்ராலிக் டாபிட் சரியாக இருக்குது. ஆயில் வந்து சம்புக்கு போன பின்னாடி திருப்பி ஹைட்ராலிக் டாபிட் வேலை செய்யலை. கஸ்டமர் 2 நாள் வண்டி நிப்பாட்டுறப்ப இன்ஜின் ஆயில் பூரா சம்புக்கு போயிருது. சம்புக்கு போனோடனே திருப்பி ரீலோட் ஆகிற வரையும் அந்த ஹைட்ராலிக் டாபிட் வேலை செய்யல. அப்போ வந்து வால்வும் வேலை செய்யாது. அப்போ மட்டும்தான் கஸ்டமருக்கு மிஸ்ஃபயர் ஆகுது. அப்பதான் அவருக்கு வந்து ப்ரௌனிஸ் கலர்ல புகை வருது. திருப்பி நம்ம அவருக்கு ஹைட்ராலிக் டாபிட் புதுசு போட்டோனே கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிருச்சு. உங்க வாகனத்தில் இந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இதை பார்த்து சரி பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.